Hi and hello everyone, this is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு 9ஆம் வகுப்பு கணிதம் சாப்டர் 3 இயற்கணிதம் பயிற்சி 3.10 அதுல கிராஃப் டயக்ராம் தான் நம்ம வரைய போறோம். வரைபடம் என்ன கொடுத்திருக்காங்க? ஃபர்ஸ்ட் சம்ல fourth subdivision நம்ம பார்க்கலாம். இப்போ draw the graph for the following. question வந்து 3x plus 2y is equal to 14 சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 3x + 2y = 14 சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ ஒய் மட்டும்தான் வேணும். மற்ற எல்லாமே கண்டிப்பாக ரைட் சைட் கொண்டு போய் நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் தான் எக்ஸுக்கு என்ன வேல்யூ கொடுக்கலான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரி, இப்போது 3x + 2y = 14. நமக்கு என்ன வேணும்? ஒய் தான் வேணும். ஸோ இந்த 2y அப்படியே வச்சுக்கலாம். இங்கே என்ன இருக்குது? +3x = இந்த பக்கம் போகும்போது -3x மாறிடும். +14 அப்படியே வந்துடும். இங்கே நமக்கு என்ன வேணும்? ஒய் மட்டும் தான் வேணும். கூட வந்து எந்த கொஃபிஷியன்ட்டும் இருக்கக்கூடாது. அப்போ இந்த ரெண்டு எப்படி இருக்குது? 2 × ஒய்ன்னு இருக்குது. 2 பெருக்கல் ஒய்யாக இருக்கிறது. அப்போ என்ன அர்த்தம்? இது வந்து பெருக்கல் இருக்குது, ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வரும்போது டிவைடடாக மாறிடும். அப்போ -3/2x ப்ளஸ் இங்கே 14/2. ஏன்னா அந்த 2 இந்த பக்கம் வரும்போது /2ன்னு வரும். ரெண்டு டேர்முக்குமே பொதுவானதாக இருக்கும். அதனால் பிரித்து எழுதியிருக்கேன். இங்கேயும் /2, இங்கேயும் /2ன்னு எழுதியிருக்கேன். இப்போ பாருங்க, y = -3/2x. இதை வந்து கேன்சல் பண்ண முடியாது. இதை கேன்சல் பண்ணலாமா? 2 1s are 2, 2 7s are 14. அப்போது 7. புரியுதாமா? இப்போ therefore y = -3/2x + 7. இப்போ இங்கே என்ன இருக்குது பாருங்க, எக்ஸ் இங்கே -3/2x. இங்கே என்ன இருக்குது? டினாமினேட்டரில் 2ன்னு வந்துருக்கு. அப்போ எப்படி எக்ஸோட வேல்யூ எடுக்க போகிறோம் அப்படின்னா -2 0 +2 -2 0 2 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸோட வேல்யூ எப்படி எடுத்துக்க போகிறோம்? -2 0 2 நம்ம எடுத்துக்கலாம். அதான் எழுதிக்கோம். லெட் x = -2 0 2 இங்கே. சரியா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக எக்ஸோட xy வேல்யூ தெரிஞ்சால் தான் நம்ம கிராஃப் ட்ரா பண்ண முடியும். ஸோ xy வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அதுக்கு கண்டிப்பாக டேபிள் காலம் போடணும். சரி பாருங்க, எக்ஸோட வேல்யூ என்ன எடுத்தோம்? -2 0 2. ஸோ எக்ஸ் ஃபஸ்ட் லைனில் அதான் எழுதுகிறோம். -2 0 2. அடுத்தது வந்து என்னது? -3/2x ஒய்க்கு -3/2x. அடுத்தது கான்ஸ்டன்ட் வேல்யூ 7 இங்கே எழுதியாச்சு. ஃபைனலாக ஒய்யோட வேல்யூ வேணும். ஒய்னா -3x/2 + 7. அதான் இங்கே ரைட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? -3/2x இருக்கும். இப்போது எக்ஸுக்காக -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்து 0 சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது 2 சப்ஸ்டியூட் பண்ணி கரெக்டாக இதுக்கு அடுத்தடுத்த பாக்ஸில் நம்ம ரைட் பண்ண போகிறோம். பாருங்கள், -3/2 × -2. அப்போது 2 2 கேன்சல் ஆயிரும். மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்கே 1 3 1s are 3. அப்போ 3 இங்கே ரைட் பண்ணணும். அடுத்து -3/2 எக்ஸோட வேல்யூ 0. இப்போ 0 பெருக்குனா டோட்டலாக 0 ஆயிடும். அந்த வேல்யூ இங்கே ரைட் பண்ணணும். அடுத்து -3/2 × 2. இங்கே பாருங்கள், 2 2 கேன்சல் ஆகிடும். 1 தான் இருக்கும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 3 1s are 3. என்ன 3 -3. அப்போ இங்கே -3. புரியுதாம்மா என்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி? ஜஸ்ட்டு எக்ஸுக்காக அதோட வேல்யூஸ் மட்டும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன இருக்குது? 7 7 வந்து என்ன? ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. ஸோ நம்ம டைரெக்டாக அந்தந்த வேல்யூக்கு நேராக இங்கேயும் 7 இங்கே 7 இங்கே 7ன்னு சொல்லி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். சரியா? ஃபைனலாக என்ன வேணும்? ஒய்யோட வேல்யூ வேணுமா? ஒய்யோட வேல்யூ வேணும்னா இதையும் இதையும் நம்ம ஆட் பண்ணாலே ஒய்யோட வேல்யூ கிடைச்சிரும். ஏன்னா -3x/2 + 7. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிரும்? ஒய்யோட வேல்யூ கிடைச்சிரும். இப்போ 3 7 கூட்டினா என்ன ஆகும்? 10. 0 + 7 7. 0வோட எந்த வேல்யூவை ஆட் பண்ணாலும் அதே வேல்யூ தானே வரும். அப்போ 7 -3 + 7. 7லேருந்து 3 கழிச்சா என்ன கிடைச்சிரும்? 4 + 4. அப்போ எக்ஸுக்கு -2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ என்னவா இருக்குது? 10ஆக இருக்கிறது. எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னா ஒய்யோட வேல்யூ 7. எக்ஸோட வேல்யூ 2னா ஒய்யோட வேல்யூ வந்து என்னது? 4. ஸோ பாயிண்ட்ஸ் எப்படி ரைட் பண்ணலாம் பாருங்கள். புள்ளிகள் -2, 10, 0, 7, 2, 4. ஓகேவா? ஸோ டோட்டலாக 3 பாயிண்ட்ஸ் இருக்குது. இது எப்படி கிராஃபில் குறிக்கலாம்னு நம்ம பார்க்கலாம். இங்கே -2ங்கிறது என்ன? எக்ஸாக இருக்கும். 10y. ஏன்னா x, y தான் பாயிண்ட். 0xஆக இருக்கும். 7ங்கிறது ஒய்யோட வேல்யூ. 2xோட வேல்யூ. 4 வந்து ஒய்யோட வேல்யூ. ஓகே, கிராஃப் பார்க்கலாம்.
ஓகே, கிராஃப் என்ன பண்ணலாம், கிடைமட்ட அச்சு எப்போவுமே எக்ஸ் அச்சாக இருக்கும், செங்குத்து அச்சு வந்து எப்படி இருக்கும், ஒய் அச்சாக இருக்கும். எக்ஸு எக்ஸ் டேஷு, அதே மாதிரி இது ஒய் டேஷ், கீழே வந்து ஒய் டேஷ். ஓகே மேம், சரி. இப்போது சென்டர் பாயிண்ட் 0வாக இருக்கும், டார்க்காக இருக்கு இல்லையா, இந்த ஒவ்வொரு லைனும் ஒவ்வொரு யூனிட், இது எல்லாமே ஒரு சென்டிமீட்டராக இருக்கும். எப்படி கொடுக்க போகிறோம் வேல்யூ, 1 2 3 4 5 6 7 8 9. லெஃப்ட் சைடு எப்படி வந்துடும், -1 -2 -3 -4 -5 -6 -7 -8 -9. அதே மாதிரி இந்த செங்குத்தச்சு ஒய் ஆக்சிஸ் எப்படி மேலே பாசிட்டிவாக இருக்கும், ஆப்போசிட் சைட் நெகட்டிவாக இருக்கும். இப்போ 1 2 3 4 அப் டு 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இங்கே வந்து எப்படி இருக்குது பாருங்கள், -1 -2 -3 -4 -5 அப்படி அப் டு -10 வரைக்கும் இருக்குது. மேலே வந்து பாசிட்டிவ் சைடு எப்படி கொடுத்துருக்கோம், 10 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அடுத்து ஸ்கேல் பார்த்தோம் அப்படின்னா அளவு திட்டம் எப்படி எடுத்திருக்கோம், எக்ஸ் ஆக்சிஸில் 1 சென்டிமீட்டர் ஒரு அலகாக இருக்கும், ஒய் ஆக்சிஸில் வந்து 1 சென்டிமீட்டர் ஒரு அலகு. அதாவது எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட், ஒய் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர் 1 யூனிட். கண்டிப்பாக கம்பல்சரி கிராஃப் பேப்பர் உங்கள் கையில் கொடுத்ததும் இந்த அளவு திட்டத்தை மிஸ் பண்ணிடாமல் ரைட் பண்ணிவிடுங்க. ஓகேவா, சரி. இப்போ என்னோட பாயிண்ட்ஸ் கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், -2, 10 0, 7 2, 4. இது எல்லாமே நம்ம கிராஃபில் இப்போ குறிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -2, 10. ஓகே பாருங்கள், -2 எக்ஸ் அச்சில் -2 இங்கே இருக்குது. ஓகேவா, ஒய் அச்சில் என்னது 10, அப்போது ஒய் அச்சில் 10 இங்கே வருது, இதில் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் அச்சில் -2, ஸோ எக்ஸ் அச்சில் -2, ஒய் அச்சில் 10 எங்கே மீட் பண்ணுது, இங்கே மீட் பண்ணுது இந்த பாயிண்ட். அப்போது ஒரு சர்க்கிள் பண்ணிவிட்டு -2, 10ன்னு என்ன பண்ணிக்கலாம், ரைட் பண்ணிக்கலாம். சரியா. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து என்ன, 0, 7. 0 எக்ஸ் அச்சில் 0, கண்டிப்பாக 0ங்கிறது இங்கே தான் இருக்குது, ஒய் அச்சில் 7. ஸோ வேல்யூ வந்து இங்கே, இது வந்து 0ன்னு சொல்லும் போது எப்படி இருக்கும், இது எக்ஸாக இருக்கும், இது ஒய்யாக இருக்கும். அப்போ ஒய் ஆக்சிஸில் தானே வேல்யூ இருக்குது, அப்போ நம்ம இங்கே குறிச்சிக்கலாம் பாயிண்ட் வச்சு இந்த 7. ஏன்னா 0 எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் அச்சில் 7, அப்போது 0, 7 இங்கே தான் இருக்கும். அடுத்த பாயிண்ட் 2, 4 ரெண்டுமே ப்ளஸ். அப்போது ப்ளஸ்ன்னு சொல்லும் போது எக்ஸ் அச்சில் +2 இங்கே இருக்குது, எக்ஸ் அச்சில் +2 இங்கே இருக்குது, ஒய் அச்சில் +4 இங்கே இருக்குது. அப்போ ரெண்டும் எங்கே மீட் பண்ணுது, 2 இங்கே வருது, ஒய் 4 வந்து இங்கே மீட் பண்ணுது. அப்போ ஒரு சர்க்கிள் பண்ணி 2, 4. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஸ்ட்ரைட் லைன் நம்ம ட்ரா பண்ணால் அப்படி கிடைக்கும், கண்டிப்பாக ஒரு ஸ்ட்ரைட் லைன் கிடைக்கும். இந்த ஆரோ மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த லைன் எப்படி இருக்கும், 3x + 2y = 14. அதுதான் என்னது, இந்த ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஓகேவா. ஸோ அவ்வளோதாம்மா இந்த சம். இதோட இந்த சம் முடிஞ்சது. டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ வாட்ச் பண்ணுறவங்க கொஞ்சம் லைக் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.